புதுசா அப்பா அம்மா ஆன உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்க செல்லம் குழந்தையோட அந்த பட்டு போன்ற மென்மையான தோலை எப்படி பத்திரமா பாத்துக்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். உண்மைதானே? புதுசா குழந்தை பிறந்தா எல்லா அப்பா அம்மா மனசுலயும் இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயம். ஐயோ, குழந்தை எப்படி பாத்துக்கிறதுன்னு. கவலைப்படாதீங்க, அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான சில வழிகள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, உங்க குழந்தையோட சருமத்தை ஹெல்தியா சந்தோஷமா வச்சுக்க நாம ஒரு 5 விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். வாங்க, அது என்னென்னு ஒன்னொன்னா பாத்திரலாம். குழந்தைங்களோட ஸ்கின் ஏன் அவ்ளோ சாஃப்டா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அது இன்னும் முழுசா வளரல. ஆனா பாருங்க, இயற்கையா அதுக்கு ஒரு சூப்பரான பாதுகாப்பு கவசத்தை கொடுத்திருக்கு. அதுக்கு பேரு தான் வெர்னிக்ஸ் கேசியோசா. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த வெர்னிக்ஸ் கேசோசா ஒரு நேச்சுரல் ஆன்டி பாக்டீரியல் மாய்ஸ்சரைசர் மாதிரி. அதாவது இயற்கையே கொடுத்த ஒரு க்ரீம்னு வச்சுக்கோங்களேன். நாம செய்ய வேண்டிய முதல் வேலை அதை தேய்ச்சி எடுத்துடாம அதுவா தோல்ல உறிஞ்சிக்கிற வரைக்கும் அமைதியா விடுறதுதான். சரி, இந்த நேச்சுரல் ஷீல்டா நம்ம பத்திரமா பாத்துக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? குளியல். இதுல நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய 2 விஷயம். டைமிங்கும் ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்றதுதான். பிறந்த குழந்தைய முதல் தடவை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்வாங்க. அது எவ்வளோ நேரம்னு தெரியுமா? இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இந்த நம்பர் தான் அது. ஏன் இந்த 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். பிறந்த உடனே குளிப்பாட்டுனா குழந்தையோட உடம்பு சூடு டக்குன்னு குறைஞ்சிரும். அது குழந்தைக்கு நல்லதில்ல. இந்த 24 மணி நேரம் அவங்க பாடி டெம்பரேச்சரை நார்மலா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ குழந்தைய குளிப்பாட்டும் போது இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல தண்ணி ரொம்ப சூடாவும் இல்லாம சில்லுனும் இல்லாம கரெக்டா 35-37 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். உங்க கைய வச்சே செக் பண்ணிக்கலாம். 2வது 5-10 நிமிஷம் குளிப்பாட்டினா போதும். 3வது சோப்புக்கு பதிலா சிந்தன்ட் மாதிரி மைல்டான கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. 4வது ஒரு நல்ல காட்டன் துணியால மெதுவா ஒத்தி எடுங்க. கடைசியா குளிப்பாட்டின உடனே ட்ரெஸ் போட்டு விட்டுருங்க. அப்போ ஏன் சோப்பு வேணான்னு சொல்றேன்னு புரியுதா? சாதாரண சோப்ல காரத்தன்மை அதிகமா இருக்கும். அது குழந்தையோட ஸ்கின்ல இருக்கிற அந்த பாதுகாப்பு லேயரையே டேமேஜ் பண்ணிடும். ஆனா இந்த சிந்தெட் கிளென்சர்ஸ் அப்படி இல்ல. அது ரொம்ப மைல்டா இருக்கும். ஸ்கின்னோட இயற்கையான ஈரப்பதத்தையும் பாதுகாக்கும். குளியல் முடிஞ்சதும் எல்லா பேரண்டோட அடுத்த பெரிய வேலையே டயப்பர் மாத்துறது தான். ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இல்லையா? சோ அதை எப்படி சரியா பாத்துக்கிறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா பிறந்த கொஞ்ச நாள்ல அந்த இடத்த சுத்தமாவும் ஹெல்த்தியாவும் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை டைப்பரை மாத்திடணும். இதுதான் சரியான கணக்கு. டைப்பர் போடுற இடத்துல ரேஷஸ் வராம இருக்க சில டிப்ஸ் இருக்கு. அடிக்கடி டைப்பர் மாத்துங்க. சுத்தம் பண்ணும்போது வெதுவெதுப்பான தண்ணியும் பஞ்சும் யூஸ் பண்ணுங்க. துடைக்கும்போது தேய்க்காம மெதுவா ஒத்தி எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெட் வைப்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை ரேஷ் வந்தா ஜிங்க் ஆக்சைடு இருக்கிற க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஆனா ரேஷ் இருந்தா மட்டும்தான் அந்த க்ரீமை போடணும். சரி, அடுத்ததா நாம பார்க்க போற டாபிக்ல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. அதுதான் எண்ணெய் தேய்ச்சு மசாஜ் பண்றது. எந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணணும், வாங்க எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. நாம நல்லதுன்னு நினைச்சு யூஸ் பண்ற ஆலிவ் எண்ணெய், கடுகு எண்ணெய் எல்லாம் குழந்தையோட மென்மையான தோலுக்கு ஆகாது. அது ஸ்கின்னோட பாதுகாப்பு லேயரையே கெடுத்துடும். அதுக்கு பதிலா சூரியகாந்தி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா மினரல் ஆயில் யூஸ் பண்றதா ரொம்பவே சேஃப். சரியான எண்ணெய வச்சு குழந்தைக்கு மெதுவா மசாஜ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். குழந்தையோட எடை அதிகரிக்கவும் உதவும். தோல்ல இருந்து நீர்ச்சத்து வெளியேறாம பாத்துக்கும். இது ஒரு இதமான சூடு இருக்கிற ரூம்ல ஒரு 15-30 நிமிஷம் வரைக்கும் செஞ்சா குழந்தைக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ கடைசியா சில ஸ்பெஷல் கேர் டிப்ஸ் பார்க்கலாம். இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். முதல்ல ரொம்ப முக்கியமான கேள்வி, குழந்தைய வெயில்ல கொண்டு போகலாமா கூடாதா? இதுல ஒரு தெளிவான ரூல் இருக்கு. 6 மாசத்துக்கு குறைவான குழந்தைங்களுக்கு சன்ஸ்கிரீன் போடவே கூடாது. அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ். அதுக்கு பதிலா தொப்பி, ஃபுல் ட்ரெஸ், நிழல்னு வச்சுதான் வெயில்ல இருந்து காப்பாத்தணும். 6 மாசத்துக்கு அப்புறமா ஜிங்க் ஆக்சைடு இல்லனா டைட்டானியம் ஆக்சைடு இருக்கிற சன்ஸ்கிரீன்ஸை யூஸ் பண்ணலாம். அதுவும் SPF 15க்கு மேல இருக்கணும். அடுத்தது கிராடல் கேப். இது என்னன்னு கேத்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு தலையில மஞ்சள் கலர்ல சிதில் சிதலா ஒரு மாதிரி படியும். இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இது ரொம்ப சாதாரணமான, எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயம்தான். இதை நாம வீட்லயே ரொம்ப சிம்பிளா சரி பண்ணிடலாம். தலையில கொஞ்சம் மினரல் ஆயில் தடவி ஒரு 2-3 மணி நேரம் ஊற விடுங்க. அப்புறமா ஒரு சாஃப்டான பிரஷ் இல்லனா துணியை வச்சு மெதுவா அதை எடுத்தீங்கன்னா போதும், எல்லாம் வந்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம், டால்கம் பவுடர் யூஸ் பண்றது தவிர்த்திடுங்க.
ஏன்னா குழந்தைங்க தெரியாம அத மூச்சு வழியா உள்ள இழுத்துட்டா அது ரொம்ப பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு 4 வார்த்தையில சொல்லணும்னா அதுதான் இந்த கோல்டன் ரூல்ஸ். எப்போ மென்மையா இருங்க, ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க, குழந்தைய பாதுகாப்பா பாத்துக்கோங்க, அப்புறம் சரியான நேரத்துல சரியானது செய்யுங்க. இந்த 4யும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சரி, நாம இவ்ளோ விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க குழந்தையோட சருமம் வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமா இருக்க இன்னையில இருந்து நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன சிம்பிளான பழக்கம் என்னவா இருக்கும்?